क्व सूर्यप्रभवो वंशः क्वचाल्प विषया मतिः तितीर्षुः दुस्तरं मोहात् उडुपेनास्मि सागरम. இந்த ஸ்லோகம் காளிதாசன் என்கிற ஒரு கவிஞராலே இயற்றப்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் எத்தனையோ கவிஞர்கள் உண்டு. பல கவிதைகளை, பல நூல்களை அவர்களும் இயற்றி உள்ளார்கள். ஆனால் காளிதாசனுக்கு நிகராக வேறு ஒரு கவிஞரை யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட காளிதாசன் இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்னு பார்த்தால், சூரிய வம்சம், ராமன் பிறந்த ஒரு குலம், அந்த சூரிய வம்சத்தின் பெருமையை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று காளிதாசனுடைய கூற்று. குவ சூரிய பிரபவோ வம்சா, சூரியனிடத்திலிருந்து பிறந்த வம்சம் சூரிய வம்சம். விவஸ்வான் என்று சூரியனுக்கு பெயர். அந்த விவஸ்வானுக்கு மகனாக வைவஸ்வத மனு என்பவர் அவதரித்தார். அந்த வைவஸ்வத மனுவுக்கு மகன் இக்ஷ்வாகு என்று இருந்தார். அந்த இக்ஷ்வாகுனுடைய வம்சம்தான் சூரிய வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வம்சத்தில்தான் ராமன் தானும் வந்து அவதரித்தார். அந்த சூரிய வம்சத்தின் பெருமை எங்கோ உள்ளது. குவ சூரிய பிரபவோ வம்சா, அது எங்கோ உயரத்திலே உள்ளது அந்த வம்சத்தினுடைய பெருமை என்பது. ஆனால் குவச்ச அல்ப விஷயா மதிஹி, என்னுடைய ஞானம் மதி என்பது மிக குறைவான விஷயங்களை அறிந்து கொண்டது, மிக தாழ்ந்ததாக உள்ளது. எப்பேற்பட்டது சூரிய வம்சம், என்னுடைய அறிவு என்பது எவ்வளவு தாழ்ந்தது. இந்த அறிவை கொண்டு நான் சூரிய வம்சத்தை பாட முற்படுகிறேனே, இது எப்பேற்பட்ட ஒரு சாகச செயல், என்னுடைய மயக்கத்தால் நான் இதை செய்கிறேன் என்று காளிதாசன் கூறுகிறார். இது எதை போல உள்ளதென்றால், காளிதாசனுக்கே உள்ள பெருமை பல உபமானங்களை எடுத்து சொல்லுவார். உபமா காளிதாசஸ்யன்னு தெரிவிப்பார்கள். காளிதாசனை போல ஒருவர் ஓமைகளை சொல்லவே முடியாது. இங்கு தெரிவிக்கிறார், ஒருவர் பெரிய சாகரம், கடலை தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரிடத்திலே ஒரு பெரிய கப்பல் எல்லாம் கிடையாது. உடுப்பம் என்ற ஒரு சின்ன கையில ஒரு துடுப்பு போடுவதற்கு துடுப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த துடுப்பை வைத்துக்கொண்டு உடுப்பேன சாகரம் தீர்ஷுகு, ஒரு சின்ன துடுப்பை வைத்துக்கொண்டு ஒரு கடக்கதற்கு அரிதான கடலை தாண்ட வேண்டும்னு ஒருவன் நினைத்தால் அது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ முட்டாள்தனமோ. அதை போல் என்னுடைய சிறிய ஞானத்தை கொண்டு சூரிய வம்சத்தை பற்றி நான் பாடுவதென்பது இயலாத செயலாகும் என்று காளிதாசர் தன்னுடைய ரகுவம்சம் என்கிற ஒரு நூலினுடைய தொடக்கத்திலே தெரிவிக்கிறார். இப்ப எதற்கு சூரிய வம்சத்தை பற்றி பார்க்கிறோம் என்றால், அந்த வம்சத்தில் இருந்த ஒவ்வொரு அரசனுக்கும் அப்பேற்பட்ட பெருமைகள் உண்டு. சிறந்த ஞானிகளாக, தர்மத்தை உணர்ந்தவர்களாக, தர்மத்தை கடைபிடிப்பதில் மிகுந்த ஆசை உடையவர்களாக பல அரசர்கள் திகழ்ந்தார்கள். அதிலே ஒரு அரசனுடைய சரித்திரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அந்த அரசனுக்கு மாந்தாதா என்று பெயர். மாந்தாதான்னு சொன்னால், அந்த குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு தாயார் தகப்பனார் இருவருமே இல்லை, இறந்து விட்டார்கள். அதனால் அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பார்கள்னு தெரியாமல் அனைவரும் திகைத்து போனார்கள். அப்ப இந்திரன் தானே முன் வந்து, என்னிடத்தில் இந்த குழந்தை பால் குடிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய கட்டை விரல் நீட்டினாராம். அந்த கட்டை விரலிருந்து அமுதம் பெருகியது. அந்த அமுதத்தை இந்த குழந்தை உண்டு உண்டு வளர்ந்தபடியால் மாம் தாத்தா, மாம் தாஸ்யத்தின்னு சொன்னால் என்னிடத்திலே இந்த குழந்தை பால் குடிப்பான்னு அர்த்தம். அப்ப இந்திரன் வந்து என்னிடத்தில் பால் குடிப்பான்னு சொல்லி வளர்த்தபடியால் அந்த குழந்தைக்கு மாந்தாதா என்று பெயர் ஏற்பட்டது. அவர் பெரிய தர்மசீலராக, தர்மத்தை நிலைநாட்டிய அரசனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அந்த மாந்தாதாவை பற்றின ஒரு கதையைத்தான் கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு பாத்ம புராணத்திலே கூறுகிறார். நாம் பார்த்து கொண்டு வருவது இந்த நடந்து கொண்டிருக்கும் பங்குனி மாசத்தினுடைய ஏகாதசிகளுடைய பெருமை என்ன. கடந்த பகுதியிலே கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை ஏகாதசி விஜயா என்று பெயருடையது. அந்த விஜயா ஏகாதசியின் பெருமை என்னன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து பங்குனி மாசத்தினுடைய சுக்லபக்ஷம், வளர்பிறைன்னு சொல்லுகிறோமே, வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஆமலகி ஏகாதசி என்று பெயர். அந்த ஏகாதசியினுடைய பெருமை என்ன என்று யுதிஷ்டிரன் கண்ணனிடத்திலே கேட்கிறார். இந்த உரையாடல் எல்லாம் பாத்ம புராணத்திலே இடம்பெற்றுள்ளது. அதற்கு கண்ணன் பதில் சொல்ல வேண்டுமே. அப்ப தானாக தன் வார்த்தையாக நேரே சொல்லாமல் சூரிய வம்சத்தில் பிறந்தவனான மாந்தாதா, அந்த மாந்தாதா தங்களுடைய குலகுரு யார்?
சூரிய வம்சத்தவர்களுக்கே குலகுருவாக வசிஷ்டர் தானே திகழ்ந்தார். அந்த வசிஷ்டரிடத்திலே இதே கேள்வியை கேட்கிறார். வசிஷ்டர் அதற்கு அழகான பதிலை கூறுகிறார். அந்த உரையாடலை அப்படியே யுதிஷ்டிரனுக்கு கண்ணன் தானும் திரும்ப சொல்லுகிறார். இந்த உரையாடலை பார்த்தோம் என்றால், ஆமலக்கி ஏகாதசி என்றால் என்ன? இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கே, ஆமலா ஆமலக்கி என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, இது என்ன சொல்லுகிறது? எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை நாமும் விரிவாக பார்க்கலாம். ஆமலக்கி கதாஹ்யேஷா உத்பன்னாத் விஜசத்தம கஸ்மாதியம் பவித்ராச்ச கஸ்மாத் பாப பிரணாசினி கஸ்மாத் ஜாகரணம் கிருத்வா கோ சஹஸ்ர பலம் லபேத். மாந்தாதா என்கிற அரசன் தன்னுடைய குருவான வசிஷ்டாச்சாரியிடத்துல போய் கேள்வி கேட்கிறார். பங்குனி மாசத்தினுடைய வளர்பிற ஏகாதசிக்கு ஆமலக்கின்னு பெயர் சொல்லுகிறார்களே, ஆமலக்கின்னு சொன்னால் நாம நெல்லிக்காய்னு சொல்றோம் இல்லையோ, ஆம்லா ஆம்லான்னு பொதுவா வழக்கத்துல சொல்றோமே, அந்த மரத்துக்கு ஆமலக்கின்னு பெயர். நெல்லிக்காய் மரம், அந்த மரத்தோடு தொடர்பு பட்டதாக இந்த ஏகாதசி சொல்லப்படுகிறது. அதைத்தான் மாந்தாத்தா கேட்கிறார். இந்த மரத்துக்கு என்ன சிறப்பு? ஏன் இந்த மரத்துக்கு இவ்வளவு பெருமை சொல்லப்படுகிறது? அதோடு தொடர்புபட்ட ஏகாதசி விரதம் என்றால் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? என்ன பூஜா விதிகள் இதிலே உள்ளன? இவை அனைத்தையும் நீர் எனக்கு சொல்ல வேண்டும். இதை தெரிந்து கொண்டால், இதை கடைபிடித்தால் கஸ்மா ஜாகரணம் கிருத்வா கோசஹஸ்ர பலம் லபேத், 1000 பசுமாடுகளை தானம் செய்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் கிடைக்கும்னு சொல்லுகிறார்களே, அப்படி இந்த ஏகாதசிக்கு என்ன தனிச்சிறப்பு உள்ளது என்று மாந்தாதா வசிஷ்டரிடம் கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் பதில் சொல்லுகிறார். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மாந்தாதா முதலான அரசர்கள் என்னமோ சாதாரணமான அரசர்கள் நினைக்க கூடாது. அரசன் என்று சொன்னாலே உடனே நம்முடைய மனதுல சில சித்திரங்கள் வரும். ஒண்ணு வேட்டையாடுவார், தன்னிச்சையா எப்படி வேணாலும் நடந்து கொள்ளுவார், நிறைய சுகபோகங்கள், பல பெண்களோடு தான் அந்தப்புறத்திலே இருப்பது, பல சந்தனங்கள், நாட்டிய நாடகங்கள், இதையெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுவது, என்னமோ பானங்கள் எல்லாம் குடிப்பது, இப்படி ஆனந்தத்திலே திளைத்திருப்பார்கள் ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் கோபத்தோடு ரௌத்ரத்தோடு சண்டையிட்டு பக்கத்து ராஜாவை எல்லாம் துன்புறுத்தி மக்களை ஜெயித்து அடக்கி ஆழ்வார்கள்னு தோணும். மற்றொரு பக்கம் பார்த்தோம் என்றால் நிறைய பேராசையோடு இருப்பார்கள்னு தோணும். ஆனா இது எதுவுமே கிடையாது சூரிய வம்சத்து அரசர்களுக்கு. அந்த அரசர்களை ராஜ ரிஷிகள்னு தெரிவிப்பார்கள். ரிஷின்னு சொன்னா பொதுவா என்ன நினைவுக்கு வரும்? ஒரு பெரிய தாடி, சடை முடி, ஒரு சொத்து பத்து ஒண்ணும் கிடையாது, ஏதோ மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டிருப்பார், கடலிலும் மலையிலும் நின்று தவம் செய்து கொண்டிருப்பார். இதானே ரிஷின்னு சொன்னா நினைவுக்கு வரக்கூடிய சித்திரம். ராஜ ரிஷின்னு சொன்னால் அரசவையில் அரசனாக இருந்து கொண்டே ரிஷிகளை போல் பற்றற்ற வாழ்க்கையை பின்தொடர்ந்தவர்கள் தான் இந்த சூரிய குலத்து வம்சத்து அரசர்கள் எல்லோரும். அப்படிப்பட்டவன் தான் மாந்தாதாவும். அந்த மாந்தாதா வசிஷ்டரிடத்துல கேட்கிறார். வசிஷ்டர் நேரே பிரம்மாவனுடைய குமாரர். அந்த வசிஷ்டர் அதற்கு பதில் சொல்லுகிறார். கதையாமி மகாபாக யதேயம் அபவத் க்ஷிதௌ ஆமலகி மகாவிருக்ஷः சர்வபாப பிரணாசனः ஏகாரணவே புராஜாதே நஷ்டே ஸ்தாவர ஜங்கமே நஷ்டே தேவாசுரகணே நஷ்டே ச ஊரக ராட்சசே ஜகாம பிரம்ம பரமம் ஆத்மனஃ பதம் அவ்யயம். வசிஷ்டர் சொல்ல தொடங்குகிறார். அரசனே, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். முதலிலே இந்த மரம் எப்படி தோன்றியது, இந்த ஆமலகி என்கிற மரம் எப்படி பூமிக்கு வந்தது என்பதை சொல்லுகிறேன்னு சொல்லி சிருஷ்டி நடந்த காலத்தை பத்தி சொல்லுகிறார். புறா, முன்னொரு காலத்தில் ஏகாரணவே புறா ஜாதே, இந்த உலகம் அனைத்தும் பிரளயத்தாலே சூழப்பட்டது. இந்த உலகங்கள் எதுவுமே கிடையாது. நஷ்டே ஸ்தாவர ஜங்கமே, அசையக்கூடிய பொருட்கள், அசையாத என்ன ஜீவராசிகளோ அவை அனைத்தும் அழிந்து விட்டன. தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் யாருமே கிடையாது. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த உலகத்துல ஒரு ஜீவராசி கூட கிடையாது. முதலில் இருந்தவர் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவர் தான். அவர்தான் பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மா மூலமாக மற்ற பிராணிகளை எல்லாம் படைக்கிறார். அப்ப உலகம்னு ஒண்ணு இருந்தது. பூமி, ஆகாசம், பூஹு புவஹா சுவஹான்னு உலகங்கள் இருந்தனவே தவிர மற்றபடி ஸ்தாவரங்களோ ஜங்கமங்களோ அசையும் பொருட்களோ அசையாத ஜீவராசிகளோ ஒன்றுமே கிடையாது. தேவர்கள் கூட படைக்கப்படவில்லை. அந்த ஒரு காலத்திலே நஷ்டேச்ச உரக ராட்சசே ஜகாம பிரம்ம பரமம் ஆத்மனஃ பதம் அவ்யயம் ததோஸ்ய கச்சதோ ராஜன் முகாத் சசி சமப்பிரபா ஸ்டீவனாத் பிந்துர் உத்பன்னஹ ச பூமௌ நிபபாதஹை. அப்ப வசிஷ்டர் தெரிவிக்கிறார், அந்த காலத்தில் இருக்கும் போது பிரம்மம்
என்கிற பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவர் மட்டும்தான் இருந்தார். மற்ற யாருமே அந்த சமயத்திலே கிடையாது. பிற்பாடுதான் படைக்கப்பட போகிறார்கள். அந்த காலத்தில் ஸ்டீவன் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய எச்சில்னு சொல்றோம் இல்லையோ, அந்த எச்சிலினுடைய ஒரு சிறு துளி பகவானுடைய வாயிலிருந்து இந்த பூமியிலே விழுந்ததாம். அது விழுந்து சசபிந்து சச சமப்பிரபா, ஒரு எப்படி சந்திரன் ஒளியோடு இருப்பாரோ வெளுப்பா இருப்பாரோ அதை போல வெளுத்த ஒரு பிந்து, ஒரு சின்ன துளி எச்சில் துளி இந்த உலகத்திலே விழுந்தது. அது விழுந்த இடத்திலிருந்து ஒரு அழகான மரம் முளைத்தது. தஸ்மாத் பிந்தோ சமுத்பன்னஹ ஸ்வயம் தாத்ரீநகோ மகான் சாகா பிரசாகா பகுளஹ பலபாரேன நம்ரிதஹா. அந்த ஒரு விதையிலிருந்து ஒரு அழகான மரம் தோன்றியது. அது பலபாரே நம்ரிதா, பெரிய கிளைகள் உபகிளைகளோடு பெரிய மரமாக ஆகி பல பழங்களை பூத்து அந்த பழங்கள் பழுத்து அந்த பழங்களுடைய பாரத்தினால் அப்படி குனிந்து இருந்ததாம் அந்த மரம். அப்பேற்பட்ட மரம் தாத்ரி நகஹான்னு தெரிவிக்கிறார். தாத்தான்னு சொன்னால் உலகத்தை படைத்தவரான பரம்பொருளான நாராயணன், அவருடைய மரம். இந்த ஆமலக்கிங்கிற மரம் என்பது விஷ்ணுவனுடைய மரம் என்றே சொல்லப்படுகிறது. அதை தானே பகவானும் போற்ற போகிறார். அப்படிப்பட்ட மரம் தோன்றியது. அதற்கு பிறகுதான் பகவான் ஒவ்வொரு பிராணிகளையும் படைக்கிறார். பிரம்மாணம் அசிருஜத் தஸ்மாத் சம்சிருஷ்டாச்ச இமாஃப் பிரஜாஹ தேவ தானவ கந்தர்வ யக்ஷ ராட்சச பன்னகான் ஆஜக்முஸ்தத்ர தேவாஸ்தே யத்ர தாத்ரி ஹரிப்ரயா. அதற்கு பிறகு இந்த எச்சில் விழுந்து அதிலிருந்து ஆமலக்கிங்கிற ஒரு மரம் தோன்றியது. அதற்கு பிறகு பிரம்மா, சிவன், இந்திரன், வருணன், குபேரன் முதலான தேவர்கள் அனைவரும் படைக்கப்படுகிறார்கள். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள், வானரங்கள், இதை போல விலங்குகள் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. அதை படைக்க இந்த தேவர்கள் அனைவரும் இவர்கள் பிறப்பதற்கு முன்னமே ஏதோ ஒரு மரம் மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மரத்தை சுத்தி அனைவரும் நின்று கொண்டார்கள். இது எங்கிருந்து வந்தது, யார் படைத்தார்கள் என்று தெரியவில்லையே. நமக்கும் முன்னால் ஒரு மரம் இங்கு இருந்திருக்கிறதே, இது என்ன மரம் என்று எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருக்கும் போது ஆகாசத்திலிருந்து ஒரு ஒலி மட்டும் கேட்டதாம். அசரீரின்னு சொல்லுவோமோ இல்லையோ, சரீரம்னா உடல், அசரீரி அப்படின்னா உடலற்றதான ஒரு ஒலி மட்டும் கேட்கிறது. யார் பேசுகிறார்கள் தெரியவில்லை, ஒரு ஒலி மட்டும் கேட்டது. ஏவம் சிந்தையதாம் தேஷாம் வாகுவாச்ச அசரீரிணி, சரீரம் இல்லாத ஒரு ஒலி மட்டும் அவர்களுக்கு அந்த சமயத்திலே கேட்டது. ஆமலகி நகோஹ்யேஷா பிரவரோ வைஷ்ணவோ மதஹ அஸ்ய சம்ஸ்மரணாதேவ லபேத் கோதானஜம் பலம் ஸ்பர்ஷனாத் த்விகுணம் புண்ணியம் திரிகுணம் பக்ஷணாத் ததா. அந்த ஒலி, அசரீரினுடைய ஒலி சொல்ல தொடங்குகிறது. இந்த மரத்துக்கு ஆமலக்கின்னு பெயர். இது விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மரம். இந்த மரத்தை ஒருவன் நினைத்தாலே அது பாபங்களை போக்கி கொடுக்கும். ஸ்மரணாலே லபேது கோதான ஜம் பலம், ஒரு பசுமாட்டை தானம் செய்த புண்ணியம் இதை நினைத்தாலே கிடைக்கிறது. இதை ஒருவன் தொட்டான் என்றால் அதை போல 2 மடங்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த பழத்தை உண்டான் என்றால் அதை போல 3 மடங்கு பயன் கிடைக்கிறது என்று அந்த ஒலி சொல்லுகிறது. தேவர்கள் எல்லாம் இப்படியே ஆச்சரியப்பட்டு, ஏதோ தேவ மரம் போல் இருக்கு, யாருடைய மரம்னு தெரியவில்லை, பேசுகிற ஒலியை யாருடைய ஒலின்னு தெரியவில்லை, அப்படியே கேட்டுக்கொண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப தொடர்ந்து அந்த ஒலி சொல்லுகிறது, தஸ்யா மூலே ஸ்திதோ விஷ்ணுஹு ததூர்த்வம் ச பிதாமஹ ஸ்கந்தே ச பகவான் ருத்ரஹ சம்ஸ்திதः பரமேஸ்வரஹ. இந்த மரத்தினுடைய அங்கங்களிலே எல்லா தெய்வங்களுமே இருக்கின்றார்கள் என்று அந்த ஒலி சொல்லுகிறது. இந்த மூலம், இந்த ஆமலக்கி மரம் இருக்கே, மரத்தினுடைய வேரிலே விஷ்ணு இருக்கிறார். அதற்கு சற்று மேலே, அது பூமியை பேதித்து கொண்டு வெளியில வருமே, அந்த இடத்திலே தானும் நான்முக கடவுள் இருக்கிறார். அதனுடைய நடுப்பகுதி இருக்கே ஸ்கந்தம், ஸ்கந்தம்னா ட்ரங்க்னு சொல்றோம் இல்லையோ, அதனுடைய நடு தடியான பகுதி, அந்த பகுதியிலே ருத்ரனாரான சிவபெருமான் இருக்கிறார். சாகாசு முனைய சர்வே பிரசாகாசுச்ச தேவதாக, இதனுடைய கிளைகளிலே எல்லா முனிவர்களும் இருக்கிறார்கள். உபகிளைகள், குட்டி கிளைகளிலே தேவதைகள் அனைவரும் இருக்கிறார்கள். பர்ணேஷு வசவோ தேவாக புஷ்பேஷு மருதஸ்ததா, 8 வசுக்கள் 8 வசுக்கள்னு தேவர்கள் சொல்றோமே, அவர்கள் எல்லாம் இதனுடைய இலைகளிலே இருக்கிறார்கள். புஷ்பங்களிலே மருத்துக்கள், 49 தேவதைகள் மருத்கணங்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் இதனுடைய புஷ்பங்களிலே வசிக்கிறார்கள். பிரஜானாம் பதய சர்வே பலேஷ்வேஷு வியவஸ்திதாக, இந்த மரத்தினுடைய பழங்களிலே
பிரஜாபதிகள்னு பிரம்மாவால் படைத்தப்பட்டவர்கள் உள்ளார்களே, அந்த பிரஜாபதிகள் எல்லோரும் பழங்களிலே வாசம் செய்கிறார்கள். சர்வ தேவமயி ஹேஷா தாத்ரீச்ச கதிதாமயா தஸ்மாத் பூஜ்யதமா ஹேஷா விஷ்ணு பக்தி பராயணைஹி. இப்படி சர்வ தேவமயி, எப்படி ஒரு பசுமாட்டினுடைய உடலிலே 33 தேவர்களும் உண்டுன்னு சொல்லுகிறோமோ, அதை போல இந்த ஆமலம் கீ என்கிற மரம், அந்த நெல்லி காய் மரத்திலே எல்லா தெய்வங்களும் உள்ளார்கள். அதனால் எவன் ஒருவன் விஷ்ணு பக்தனோ அவன் கண்டிப்பாக இந்த மரத்தை பூஜிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். தஸ்மாத் பூஜ்யதமாஹேஷா விஷ்ணு பக்தி பராயணைஹி. விஷ்ணு பக்தியை மிக உயர்ந்ததாக கருதக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த மரம் விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்தது என்று புரிந்து கொண்டு இதை பூஜிக்க வேண்டும் என்று அந்த ஒலி சொன்னது. நமக்கு சந்தேகம் வருமோ இல்லையோ, ஏதோ ஒரு ஒலி, யார் பேசுகிறார்கள்னே தெரியாமல் யாரோ ஒருவர் வந்து இந்த மரம் ரொம்ப உயர்ந்தது இதை பூஜிப்பாய்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், நீர் முதலிலே யார், பேசுபவர் யார்னு தெரிஞ்சாதான் பேசப்பட்ட விஷயத்தையே நாம் நம்ப போகிறோம். அதனால் இப்ப யார் பேசுகிறார்கள் தெரிந்து கொள்வதற்காக தேவர்கள் கேட்டார்கள். கம் பவந்தம் ஹி ஜானீமஹ கஸ்மாத் காரணத சதா தேவோவா யதிவா சான்யஹ கதயஸ்வ யதா ததம். ஒரு ஒலி மட்டும் கேட்கிறதே, நீர் முதலிலே யார், நீர் என்ன தேவனா, நீர் ராட்சசனா, நீர் கந்தர்வனா, நீர் யார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு கேட்டவுடனே அப்ப வெளியிடுகிறார் பகவான், நான் தான் பேசுகிறேன், விஷ்ணுதான் பேசுகிறேன். யஹ் கர்த்தா சர்வபூதானாம் புவனானாம் ச சர்வசஹ விதுஷாமபி துஷ்பிரேக்ஷ்யஹ சோஹம் விஷ்ணு சனாதனஹ. தேவர்களே, என்ன வேடிக்கையாக உள்ளது, நீங்கள் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள், அனைவரும் அந்த மரத்தை சுத்தி நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தவிர வேறு ஒருவன் பேசுகிறான்னு சொன்னாலே அப்ப உங்களை படைத்தவனாகத்தான் இருக்க வேண்டும். படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒருபுறம் இருக்க வேறு எங்கிருந்தோ ஒரு ஒலி வருகிறது என்றால் அப்ப இவர்களை படைத்தவன் யஹ் கர்த்தா சர்வபூதானாம், எவன் ஒருவன் இந்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் காரணமானவனோ, இந்த புவனங்கள் உலகங்கள் அனைத்துக்கும் காரணமானவனோ, சிறந்த ரிஷிகளால் கூட கண்டறிவதற்கு கடினமானவனோ, துஷ்பிரேக்ஷ்யா விதுஷாமபி, நல்லா படித்தவன் பெரிய வித்வான் என்பதற்காக பகவானை முழுவதுமாக உணர்ந்து விட்டான்னு சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் யாராவது ஒருவர் நான் பகவானை முழுவதுமாக உணர்ந்து விட்டேன்னு சொன்னார் வச்சுங்கோ, அவர்தான் புரிந்து கொள்ளவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் யாராவது ஒருவர் என்னால பகவானை புரிந்து கொள்ள முடியவே இல்லை, என் மனதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்னு சொன்னால் அவர்தான் உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹா என்று வேதமே சொல்லுகிறது. நான் புரிந்து கொண்டு விட்டேன் பிரம்மத்தைன்னு ஒருவன் சொன்னால் அவன் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, பிரம்மத்தினுடைய பெருமை என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்று ஒருவன் சொன்னால் அவன்தான் உண்மையில் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். அதை போல துஷ்பிரேக்ஷா விதுஷாமபி சோகம் விஷ்ணு சனாதனஹா, நான் தான் எப்போதும் இருப்பவனான விஷ்ணு என்று அந்த ஒலி பதில் சொன்னது. அதை கேட்டவுடனே தேவர்களுக்கு ஆனந்தம். ஓ, நம்மையெல்லாம் படைத்தவரான முழுமுதற் கடவுள் தான் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்னு சொல்லி அவரை குறித்து ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார்கள். நமோ பூதாத்ம பூதாய ஆத்மனே பரமாத்மனே அச்சுதாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ தாமோதராய கவயே யக்ஞேஷாய நமோ நமஹ ஏவம் சுதஸ்து ரிஷிபிஹி துதோஷ பகவான் ஹரிஹி பிரத்யுவாச்ச மஹர்ஷீஸ்தான் அபீஷ்டம் கிம் ததாமிவஹ. உடனே எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார்கள். நமோ பூத ஆத்மபூதாய, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பவனே. விஷ்ணு என்கிற சொல்லுக்கே அதுதான் பொருள். விஷுலு வியாப்தௌ என்று சம்ஸ்கிருதத்திலே தாது. விஷ்ணு விஷ்ணுன்னு சொன்னால் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் என்று பொருள் கிடைக்கிறது. அதாவது என்ன, இப்ப இந்த உடல் உள்ளது, உடலுக்குள்ளே அடியேன் என்கிற ஒரு ஆத்மா உள்ளேன், அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கார். ஒரு விளக்கு உள்ளது, இந்த விளக்குக்குள்ள ஒரு ஆத்மா இருப்பார், அவருக்குள்ள பரமாத்மா இருக்கிறார். இதை போல உலகத்தில் மலைகள், காடுகள், நதிகள், ஒரு கூழாங்கல், ஒரு சின்ன துளி தண்ணீர் இருந்தால் கூட அவை அனைத்துக்குள்ளும் பரமாத்மா அந்தரியாமியாக இருக்கிறாரே. அதத்தான் சர்வபூத ஆத்மபூதாய, சர்வபூதம் எல்லா ஜீவராசிகள் அவற்றுக்கெல்லாம் ஆத்மாவாக நீர்தான் இருக்கிறீர். புவனானா ஆத்மனே பரமாத்மனே, அதனால்தான் பகவானுக்கு பரமாத்மான்னு பெயர். நாமும் ஆத்மாதான், அவரும் ஆத்மாதான். என்ன வித்தியாசம்னால் நாம் ஒரு உடலுக்கு மட்டும் ஆத்மா, மிஞ்சி போனா 10 உடல் எடுத்துக்கலாமா, 50 உடல் எடுத்துக்கலாமா, உலகம் அனைத்தும் நமக்கு உடல் என்று நம்மால் சொல்லவே முடியாது. ஆனா பகவான் பரமாத்மான்னு சொல்லப்படுகிறார்னால் அவருக்கு உடலாகத்தான் உலகம் அனைத்துமே இருக்கிறது.
சகமஸ்த சேதனா சேதன ஷரீரஹா அப்படின்னு தெரிவிப்பார்கள். உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களையும் தனக்கு உடலாக சரீரமாக கொண்டவர் பரமாத்மா. அப்படி இருந்து அச்சுதாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹா. அச்சுதன் அப்படின்னா நழுவாதவர்னு அர்த்தம். சரி சுவாமி, அவருக்கு பொருட்கள் அனைத்தும் உடலாக இருக்கின்றன, இந்த தன்மை எப்போதும் இருக்குமா, இல்லை இந்த தன்மையிலிருந்து அவர் நழுவி விடுவாரானால்? ஐயோ, அவருடைய எந்த தன்மையுமே எப்போதும் நழுவாது. அவர் வைகுந்தத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மீனாக பிறந்தாலும் சரி, ஒரு மரமாக பிறந்தாலும் சரி, ஒரு கண்ணன் குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி, அவருடைய பெருமையிலிருந்து அவர் நழுவுவதே கிடையாது. அனந்தன், அவருக்கு எல்லையே கிடையாது. காலத்தாலும் எல்லை இல்லை, தேசத்தாலும் அளவு கிடையாது. அவருடைய பெருமைகள் அவருடைய தேசம், காலம், வஸ்து எதனாலும் பரிச்சேதிக்க முடியாதவராக இருக்கிறார். அனந்தாய நமோ நமஹ, தாமோதராய கவையே யக்ஞேஷாய நமோ நமஹ. தாமோதரன், தன்னுடைய இடுப்பிலே யசோதையால் கட்டுப்பட்டவன் பகவான். அந்த ஒரு தழும்போடு பகவான் இருக்கிறார். அது அவருடைய எளிமையை காட்டுகிறது. உலகத்துக்கெல்லாம் தலைவன் சொன்னால் பெருமை, ஆனால் யசோதை கையால கட்டுப்பட்டான்னு சொன்னா எளிமை தெரிகிறது. அப்பேற்பட்டவான பகவானுக்கு நமஸ்காரங்கள் என்று தேவர்கள் சொன்னவுடனே பகவானுக்கு திருப்தி. யாராவது தன்னை புகழ்ந்தால் பகவான் உகந்து விடுகிறார். ஸ்தவ்யஹா ஸ்தவப்பிரியஹா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோமோ இல்லையோ, ஸ்தவப்பிரியஹான்னு சொன்னால் தன்னை யாராவது ஸ்தோத்திரம் செய்தால் பகவான் மிகவும் உகக்கிறார். அதனால தேவர்களுக்கு கேட்கிறார், ஏதாவது வரம் வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கோள்னு சொல்ல அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எதி துஷ்டோசி பகவன் அஸ்மாகம் ஹிதகாம்யயா விரதம் கிஞ்சித் சமாக்கியாஹி ஸ்வர்கமோக்ஷ பலப்பிரதம் அல்பாயாசம் பகுபலம் விரதானாம் விரதம் உத்தமம். அப்ப தேவர்கள் எல்லாம் பிரார்த்தித்தார்கள், அப்ப எங்களிடத்தில் உனக்கு ஒரு அன்பு உள்ளது, பிரீத்தி ஏற்பட்டுள்ளதென்றால் எங்களுக்கு ஏதாவது ஒரு விரதத்தை உபதேசிக்க வேண்டும், மிக உயர்ந்த விரதம், உத்தமமான விரதத்தை சொல்ல வேண்டும்னு கேட்டார்கள். அது என்ன உத்தமமான விரதம்னால், கொஞ்சமா முயற்சி எடுத்து நிறைய பயனை கொடுக்கணும். எப்படி சொல்ல பாருங்க, அல்ப ஆயாசம் பகு பலம். ரொம்ப சின்ன முயற்சி தான் எடுக்கணும், அல்பமான ஆயாசம், அல்பமான ஒரு உழைப்பு தான் இருக்க வேண்டும். ஆனா பகு பலம், நிறைய அளவில் அடங்காத பலனை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த விரதத்தை எங்களுக்கு நீர் உபதேசிக்க வேண்டும் என்று தேவர்கள் கேட்க பகவானும் மனம் இறங்கி உபதேசிக்க போகிறார். ஆமலகி என்கிற ஏகாதசி, பங்குனி மாசத்து சுக்லபக்ஷ வளர்பிற ஏகாதசியினுடைய பெருமையை சொல்ல போகிறார். என்ன பெருமை என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।